ஊசி போன ப்ளம் கேக் விற்ற புகாருக்குள்ளான அஸ்வின்ஸ் ஸ்வீட் கடை இதுதான். பெரம்பலூரை தலைமையிடமாக கொண்டு 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வீட்டு தயாரிப்பு இனிப்பு வகைகள் என்ற பெயரில் செயல்படும் அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் கரூர் கிளையில் ரிச் ப்ளம் கேக் வாங்கிச் சென்ற வாடிக்கையாளர் தான் கேக் ஊசி போயிருப்பதாக புகார் தெரிவித்தார். கிருஷ்ணராயபுரத்தைச் சேர்ந்த பிரபாகர் என்பவர் தனது குழந்தைகளுக்காக கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸில் ரிச் ப்ளம் கேக் உள்ளிட்ட இனிப்பு வகைகளை வாங்கிச் சென்றுள்ளார். வீட்டில் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக ஆசையாய் அதனை பிரித்து பார்த்தபோது தான் வாங்கிச் சென்ற ரிச் கேக் பூசணம் பிடித்து ஊசி போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தான் வாங்கியதில் ரிச் கேக் தான் விலை அதிகம் என்பதால் உடனே போன் செய்து கேக் கெட்டு போயிருப்பதாக கூறியுள்ளார். காலையில் அந்த ஊசி போன கேக்குடன் கடைக்கு சென்ற பிரபாகர் காலாவதி தேதி முடிவடைவதற்கு முன்னதாகவே கேக் ஊசி போய்விட்டதே, எப்படி, எந்த அடிப்படையில் காலாவதி தேதி ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது என்றும் கேள்வி எழுப்பினார். கடை ஊழியர்கள் பதில் அளிக்க மறுத்துவிட்டனர். விற்காமல் இருக்கும் கேக் டப்பாக்களில் காலாவதி ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டியிருக்கலாம் என்று சிலர் குற்றம் சாட்டிய நிலையில் கடையில் இருந்தவர்கள் ஊசி போன கேக்கிற்கு பதில் நல்ல கேக் தருவதாக கூறினர். ஊசி போன கேக் குறித்து உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டது. ஆய்வுக்கு வருவதாக கூறி காத்திருக்க வைத்த அதிகாரியை இடையில் யார் தடுத்தனரோ தெரியவில்லை. சென்னையில் புகார் அளியுங்கள் என்று கூறி ஆய்வு செய்யாமல் தவிர்த்து விட்டதாக பிரபாகர் தெரிவித்தார். அஸ்வின் ஸ்வீட்ஸுக்கு ஸ்வீட் வாங்க வந்தேன். ஒரு 1500 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கினேன். அதில் ப்ளம் கேக்லாம் எடுத்தேன். அதை எடுத்துட்டு குழந்தைக்காக வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போய் வீட்டில் போய் பிரித்து காலையில் பார்க்குறப்ப எல்லாம் பூசா பிடிச்சி. அப்போயே அவங்க கடைக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன்னா இது மாதிரி பூசா பிடிச்சின்னு சொல்லிட்டு, சார் ஏதோ தவறு நடந்துங்க சார், வாங்க சார் மாற்றி தரேன்னு சொன்னாங்க. ஏதோ கிளைமேட் மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி இருக்கணும். ஏன்னாங்க எக்ஸ்பிரி டேட்டே என்ன முடியல, அதுக்குள்ளே எப்படிங்க கெட்டு போச்சு சொன்னேன். அவங்க சரியாக பதில் சொல்லல, நேராக வாங்க சொன்னாங்க. அதான் வந்தேன். வந்ததுக்கு அவங்க வந்து மாற்றி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உணவுத்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வந்து சென்னையில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னாரு. வீட்டு முறை பாரம்பரிய இனிப்புகள் என்பதால் தரமாக இருக்கும் என்று நம்பி வாங்கியதாகவும் ஊசி போன கேக்கை விற்றதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். ஊசி போன கேக் விவரம் ஊடகங்களில் வெளியானதும் உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையினர் அங்கு ஆய்வு செய்து கேக் மாதிரிகளை சோதனைக்காக எடுத்துச் சென்றனர். தாங்கள் கரூரில் கேக் தயாரிப்பதில்லை என்றும் பெரம்பலூரில் தயாரிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் அனுப்பி வைக்கப்படுவதாகவும் இந்த ஒரே ஒரு டப்பாவில் உள்ள கேக் மட்டும் ஊசி போனது ஏன் என்று தெரியவில்லை, எப்படி கெட்டு போச்சு என்று தெரியவில்லை என்றனர். மேலும் வேறு கேக் தருவதாக கூறியும் கேட்காமல் தங்கள் மீது புகார் அளித்து விட்டதாக தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் அருள் செல்வன்.